Hebin Tech எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல Thermisto TH-M98 அப்படிங்கிற டிஜிட்டல் மல்டிமீட்டர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம வெறும் அன்பாக்சிங் அண்ட் எப்படி இருந்தா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் இருக்கும். ஸோ அதோடைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ கீழே கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜஸ்ட் அதோடைய பேசிக்கான வேல்யூ, அதாவது டிசியில் எவ்வளோ மெஷர் பண்ணலாம் ஏசி அப்படிங்கிறதான். ஸோ இப்போ நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள மல்டிமீட்டர், கேபிள் அண்ட் பேட்டரி இருக்கும். உள்ளே வேறு எதுவும் இருக்காது. ஐ திங்க் ஒரு யூசர் மேனுவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கேபிள் வெளியே வச்சுக்கலாம். அப்படியே பேட்ரி, அதாவது 3 AAA சைஸ் பேட்டரிஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 4.5 வால்ட் ஆப்ரேட்டிங் வால்டேஜ். மல்டிமீட்டர் வெளியே வச்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ வாரண்டி இருக்குதுப்பா இதுக்கு. ஓகே ஃபைன், தட்ஸ் அ குட் ஐடியா. இதுக்கப்புறமா நம்ம வந்து கேபிள்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மல்டிமீட்டரை அன்பாக்ஸ், அதாவது பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்கவே நீட்டாக பிளாக் கலரில் செம்மையான ஒரு குவாலிட்டியில் ஒரு மல்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதில் வந்து என்சிவி சப்போர்ட்டும் இருக்குது. என்சிவினா என்னென்னலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தனி வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்துட்டு ரீடிங்கை ஹோல்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு இருட்டான இடத்துல வேலை பார்க்குறேன் லைட்டு போட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டார்ச் லைட்டு கூட வச்சுருக்காங்கப்பா, பார்த்துக்கோங்க. அது நல்லா, அது அவ்வளோ பிரைட்னஸ் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஆப்ஷன் ஏதாச்சும் கொடுத்துருவோம். நம்ம ஏதாச்சும் சின்ன காமெண்ட்ஸ் ஏதாவது பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேட்டரியை உள்ளே போட்டு ஆன் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ஏன்னா அப்படியே மல்டிமீட்டர் திருப்பி பின்னாடி இருக்க ஸ்க்ரூவை கலத்தணும். ஸோ இப்போ நான் வந்து வீடியோவில் அதை தான் கலத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து கலத்துங்க. அதில் அந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் எல்லாமே பண்ணும். ஸோ அதை நீங்கள் வந்து கலத்திட்டு அப்படியே விட்டிங்கன்னா கலந்து கீழே விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி நம்ம வந்து 3 பேட்டரிஸையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நான் கூட முதல்ல தப்பாக போட்டேன். பேட்டரியை போட்டு முடிச்சதும் தயவுசெய்து அந்த டோரை லாக் பண்ணிடுங்க, இல்லை பேட்டரி கலந்து கீழே வந்துடும். ஸோ ஒரே ஸ்க்ரூ தான், ஒரு ஸ்க்ரூ தான் உங்களுக்கு எல்லாமே. மற்ற மல்டிமீட்டர்ஸில் 2 ஸ்க்ரூ வரும், 9 வோல்ட் பேட்டரி வரும். ஸோ இதில் 4.5 வால்டேஜ் தான் ஆப்ரேட்டிங் வால்டேஜ். அண்ட் இது வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது ப்ரீமியம் குவாலிட்டிமாக தான் இருக்குது. பின்ன அது ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் வருது. ரேட் வந்து ஆக்சுவலாக வந்து அப்ராக்சிமேட்லி 1400 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இந்த ரேட்டுக்கு மல்டிமீட்டர் வாங்கணுமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான். ஸோ நம்ம லேப்டாப் சிப்லோல் சர்வீஸு, ஸோ நம்ம கண்டிப்பாக தேவை. இப்போது இந்த மல்டிமீட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியுதுப்பா, என்சிவி எல்லாமே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டரை டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு என்சிவி சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு மற்ற மல்டிமீட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்குது. ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம ரொம்ப நல்லா இருக்குது. சில ரீடிங்ஸாக நோட் பண்ணோன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டல் பிளேஸில் உட்காந்து வேலை பார்க்குறீங்கன்னா லைட் போட்டுக்கலாம். அது பேக் லைட் எல்இடி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டார்ச் லைட்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கலாம் ப்ராப்பராக இன்னொரு வீடியோ வருது. இது ஜஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ எதனால் இந்த மல்டிமீட்டருக்கு இவ்வளோ பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக அந்த மல்டிமீட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் தான். ஸோ வேறு எதுவும் வந்து எல்லாமே காமன் மல்டிமீட்டர்லாம் எல்லாம் இருக்கும், அதான் இருக்குது. அந்த டிசைன் தான் பேசிக்காக சொல்லலாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் புது அப்டேட்ஸோட நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சு போடாமல் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஹெபின் டெக். பை பாய்.